தன்னை பற்றி பரவி வந்த தகவல்களுக்கு நடிகை கையாடு லோகர் வெளிப்படையாக பதிலளித்துள்ளது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆரம்பத்தில் மாடலிங்கில் இருந்தவர் சினிமாவிற்குள் நுழைந்து மலையாள படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். அசாமில் பிறந்து டெஸ்பூர் என்ற இடத்தில் வளர்ந்த இவர் தற்போது புனேவில் வசித்து வருகிறார். 20 வயதில் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த இவர் தற்போது மலையாளம், கன்னடம், மராத்தி, தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வருகிறார். நடிகை கையாடு லோகர் வட இந்தியாவை சேர்ந்தவர் என்பதால் தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொண்டு வருகிறார். 2021ஆம் ஆண்டு வெளியான முகில் பெட்டே என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான கையாடு லோகர் அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டு என்ற மலையாள படத்திலும், அல்லூரி என்ற தெலுங்கு படத்திலும், ஐ பிரேம் யூ என்ற மராத்தி படத்திலும் நடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வெளியான டிராகன் படத்தில் பல்லவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார். அந்த சமயத்தில் கையாடு லோகர் சமூக வலைதளங்களில் சென்சேஷனாக இருந்தார். அவரது ரீல்ஸ்களும் புகைப்படங்களும் இணையத்தில் படு வைரலாக பரவிக் கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நடிகை கையாடு குறித்து சில மாதங்களுக்கு முன் பல்வேறு தகவல்கள் இணையத்தில் பரவி வந்தது. இந்நிலையில் பேட்டி ஒன்றில் அவரிடம் தன் மீது எழும் விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்த அவர், சோசியல் மீடியாக்களில் என்னை பற்றி பரவும் அவதூறு கருத்துக்கள் மிகவும் வேதனை அளிக்கிறது. ஒரு கண்ணியமான பின்னணியில் இருந்து வருபவள் நான். எந்த தவறும் செய்யாமல் கனவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் என்னை ஏன் சிலர் டார்கெட் செய்கிறார்கள்? பின்னால் பேசுபவர்கள் பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் ஆழ்மனதில் அது உறுத்திக் கொண்டே இருக்கும் என்று பேசியிருக்கிறார்.